கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/1/2024, கிழமை திங்கக்கிழமை. என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்றைக்கி உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம். அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம், அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும், அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். 8/1/2024 காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபெரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது. அதுக்கடுத்தது 11/1/2024 அமாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி. 14/1/2024 போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு. அதே போல் பழையனத்தை கழிக்கிறது, புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை. அடுத்தது 15/1/2024 பொங்கல். அதுக்கடுத்தது 16/1/2024 மாட்டு பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/1/2024 பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம். அதுக்கு அடுத்தது 25/1/2024 தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில். அதுக்கு அடுத்தது 26/1/2024 அன்றைக்கி வாஸ்துவோட நாள். அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். வீட்டில் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். காலையில் 9:52லேருந்து 11:22 வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். அதுக்கு அடுத்தது 30/1/2024 திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது. இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் 8/1/2024 புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே 27/1/2024 மகரத்துக்கு போகிறார். இதுக்கு நடுப்புற 5/1/2024 சுக்கிர பகவானானவர் தனுர் ராசிக்கு வரார். இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது. இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, நல்ல கோபமும் குணமும் கொண்டவங்க மேஷராசி அன்பர்கள். இந்த ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 5ஆம் பார்வையாக ஒரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது நல்லது. இதுவரை குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ குலதெய்வத்தை நாம் கண்டு தொழுதோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான துலாத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்க்குறார்.
அவருடைய வீட்டை குரு பகவான் பார்க்குறது அப்படின்றது மிக விசேஷமானது. அதே போல் 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தகப்பன் ஸ்தானம். தகப்பனுக்கு இதுவரை இருந்த உடல் உபாதைகள் அத்தனையும் மறைஞ்சி பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொருளாதார விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு தகப்பனுக்கு உடல் நலத்தில் நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மேஷராசியில் உள்ள குழந்தைகளுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்கள் கிடச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுகின்ற அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் தொடரும். அதே போல் அங்கே க்ரீன் கார்டு, பிஆர், சிட்டிசன் இதெல்லாம் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அத்தனையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். சனி பகவான் அப்படின்றது லாபஸ்தானாதிபதி. இதுவரையிலும் வண்டி, வாகனம், வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஜனவரி மாதத்தில் பிறக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அதே போல் இந்த தை பிறக்கும்பொழுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடும். 12ல் ராகு இருக்கார். 12ல் ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அந்த பயணங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அந்நிய மதம் பேசுகிறவங்களால பொருளாதார ஏற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னாக்க, கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு வாய்ப்புகள் கூட உண்டு. சிவில் இன்ஜினியர், சிவில் ஓரியன்டு, அதே போல் சின்னத்திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்பு கிடச்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். என்ன ஒரே விஷயம் அப்படின்னாக்க, சனி பகவான் ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாது. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடிய இடம். அந்த புகழ் கிடைக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் பார்த்தா ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் பார்த்த இடம் பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு புகழுக்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது மிக சிறந்தது. அதே போல் உங்களுக்கு சனி பகவானானவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரா அப்படின்னாக்க, 7ஆம் இடத்தை அவர் பார்க்கலை, 8ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். மறைவு ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடலில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாய் தந்தை உடலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக ஆஸ்பத்திரி போய்கிட்டு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை. சரி, இந்த காலகட்டங்களில் தசாநாதனும், புத்திநாதனும், அந்தரநாதனும், சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க இந்த மாதம் ஃபுல்லாக கெடுபலன்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வான சமேதமாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகும். இதை தவிர கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லது. நமஸ்காரம். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமா அப்படின்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். ராகு பகவானவர் கோதண்ட ராகுவாக இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால
தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்ததுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், ₹1 போட்டால் ₹100 எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். அதை தவிர 12ல் குரு இருக்கிறதுனால, அந்த குருவும் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சுருக்கிறவங்க 2 வீலர் வாங்குறதுக்கும், 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குறதுக்கும், கார் வாங்கியிருக்கிறவங்க லேவிஷான லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது பொங்கலும் இந்த மாதத்தில் வருது. இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? அதிகம் சொல்லலாம். அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்த புதுமண தம்பதிகளுக்கும் சரி, ரொம்ப நாளாக இருந்த தம்பதிகளுக்கும் வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். ராசியாதிபதியான சுக்கிரன் இருக்கிற இடம் ராசிக்கு 7ல் இருக்கார், புத பகவானோடு இருக்கார். ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் ஐஐடி, ஜேஇ, நீட் செய்யக்கூடியவங்களுக்கு வளமான எதிர்காலம் உண்டா? வளமான எதிர்காலம் உண்டு. இதே போல் பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டமாக அப்படின்னாக்க ஏற்றமான காலகட்டமே அது. பார்ட்னருக்கு துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ராசியாதிபதியை உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களோட சுயமுயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவானானவர் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வந்திருக்கார். ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதுவரை ஜீவனத்தில் இருந்த பிரச்சனைகள், உங்களுக்கு சில அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சா? விலகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசிக்கு எல்லாம் நல்லா இருக்குது. சரி சாமி, அடுத்தது குரு 12ல் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு மக்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 7ல் இருக்கிறதுனால சின்னத்திர பெரிய திர கலைஞர்கள், சினிமாவில் இதுவரையிலும் வாய்ப்பு கிடைக்காத கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பண வரவு வரும். திடீர்னு புது புது ஒப்பந்தம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு உண்டான மதிப்பும், அவங்களுக்கு உண்டான பதவி உயர்வும், அவங்களுக்கு உண்டான பண வரவும் கிடைக்கும். உங்களை மேலதிகாரியும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களோட கோஆப்ரேஷன் பண்ணி உங்களோட முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து உதவியாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடம் அப்படின்றது, ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது அது சந்திரனோட இடம். இதே போல் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். அதே போல் கல்விக்கு அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால புதிய கூட்டு தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு புது புது ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரிஷப ராசியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடியது. அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் தை மாதம் வருது. தைப்பொங்கல், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி. அதனால் உங்களுடைய பழைய வேலையிலேருந்து புதிய வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம், ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். இதை தவிர உங்களுக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துல விழுறதுனால வெளியூர், வெளிமாநிலம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். உணவு கட்டுப்பாடு இல்லைனாக்க யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் சனி பகவான் பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம். மாத்ருவுக்கு, அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வர வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக செல்லணும். சில கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால்
பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்குமா? பொது போக்குவரத்து பயன்படுத்துறது சிறப்பாகவே இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாதவங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டிய நாள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 சுக்கர ஓரையில் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் இருக்கிற இடம் 6ல் இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் திருப்பி அவர் 7க்கு போகிறாரு. அப்போ இந்த 7க்கு போகிறது 6க்கு வர்றது அப்படின்றது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. கல்வி கேள்வி இதில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கார். அடுத்தது 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன் அப்படின்னாக்க 7ல் சூரியன் இருந்தாலே உங்களுடைய பார்ட்னரை பொறுத்தளவுக்கு எரிஞ்சு விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவங்க இது மாதிரி எரிஞ்சு விழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாக்க நம்ம எச்சரிக்கையாக திருப்பி பதிலுக்கு பதில் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிக்கல் தான் வருமே தவிர சிக்கல் குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் உங்களுடைய தொழில் பார்ட்னர்கிட்டையும் சரி, உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா? பிரச்சனையை தவிர்க்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 4ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது அப்படின்றது ஞானக்காரகன். ஞானக்காரகனான கேதுவுக்கு இடம் கொடுத்துருக்கிறது புத பகவான். அதனால் உங்களுடைய தாயுடைய உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னாக்க சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனம் இது எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக வண்டியை ஓட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்க சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞானக்காரகனான கேதுவை பொறுத்தளவுக்கு ஒரு படிப்பினை கொடுத்துட்டு தான் வெற்றியை கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இதுவரையிலும் அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். பெயருக்கும் புகழுக்கும் அசிங்கங்களும் களங்கங்களும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், பொருளாதார தடுமாற்றமான நிலை, வண்டி வாகனங்களில் கண்டம் எல்லாமே இந்த இது நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. போன 20ஆம் தேதியோட டிசம்பர் 20ஆம் தேதியோட சனி பகவானானவர் உங்கள் ராசிக்கு 9ல் வந்திருக்கிறார். 9ல் சனி பகவான் வந்திருக்கிறது அப்படின்றது நல்லது. உயர்கல்வி போகக்கூடிய மாணவர்களுக்கு, மிதுன ராசி மாணவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, இது எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வெற்றி எப்படின்னாக்க நீங்கள் எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியை விரும்புகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு பிஆர், கிரீன் கார்டு, விசா அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ல் ராகு பகவான். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்போம். அப்போ 10ல் இருக்கிற ராகு பகவானை பொறுத்தளவுக்கு அள்ளி கொடுப்பாரா? கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ ராகு கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சில காலங்களில் இல்லீகல் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த இல்லீகல் வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் 11ல் உட்கார்ந்துருக்கும் போது எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பண வரவு, திடீர் யோகங்கள் அத்தனையும் வரும். வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கு கேட்ட இடத்துல லோன் கிடைக்குமா? லோன் கிடைக்கும். அதே போல் புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம், மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் தைப்பொங்கல் வருது. தைப்பொங்கலுக்கு முன்னாடி போகி அப்படின்னாக்க பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அப்படின்னு பேர். அப்போ பழைய எண்ணெய் கழிஞ்சிட்டு
புதுசில் வீட்டுக்கு ஒயிட் வாஷு, சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க்கு எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பழைய பொருள்கள் அத்தனையும் வியாபாரமாகி உங்களோட வியாபார தந்திரத்தினாலையும் வியாபார நுணுக்கத்தினாலையும் வியாபாரமாகி அபரிமிதமான லாபம் கிடைக்கும். புதுசாக ஃப்ரான்ச்சைஸி எடுத்து வியாபாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸியும் கிடைக்கும். வெற்றி வெற்றி அப்படின்றது வியாபாரிகளுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு துறையில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்க அப்படின்னா பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும். அதே போல் வார்டு கவுன்சிலராக இருக்கிறவங்க எம்எல்ஏக்கு முயற்சி பண்ணாக்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அரசில் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையில் வேலை பார்க்குற அலுவலர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான காலகட்டங்கள். இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும். சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்றது 15/1/2024, 16/1/2024, 17/1/2024 இந்த 3 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினத்தில் இதை தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையில் வெல்ல முடியும். இந்த ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுனாக்க வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதியில் உள்ள எம்பெருமாள். சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பெருமாளுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க. வந்த பிரச்சனையும் பெருமாள் பேரை சொல்லும்போது விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரையிலும் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடத்துலேருந்து இப்போ 8ஆம் இடம் வந்திருக்காரு. 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டம சனி அப்படின்னாலே பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எப்போதுமே சந்திரனோட ராசிக்கு சனி பகவான் உசந்தவர் அல்ல. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 10ல் குரு பகவான் வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. உத்தியோகத்தில் சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த சின்ன பிரச்சனையை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது பெரிய பிரச்சனையாக போகாது. அது நீங்கள் கொஞ்சம் வாயை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தேடிக்கொள்ள வேண்டி வரும். எப்படி அப்படின்னாக்க 10ல் குரு வரும்பொழுது மேலதிகாரிகளையும் சரி, கீழ்மட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக தொழிலாளர்கிட்டையும் சரி, உங்களுடைய அதீத தைரியமாக பேசி பிரச்சனையை நீங்களாக தேடிப்பீங்க. இது நல்லதா அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் இது நல்லதில்லை. என்னென்னு அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னாக்க உங்களுடைய 3ஆவது இடத்துல கேது பகவான், ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார். 3 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பாவம். இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமாக இருக்கிற இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்பதவி உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது இவங்களுடைய செய்கின்ற தொழிலுக்கு அங்கீகாரம். இத்தனை நாள் நீங்கள் செய்த தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த ஜனவரி மாதத்தில் அங்கீகாரம் கிடைச்சி உங்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர கடகராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 2க்குரிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பா அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்பு. இதுவரை திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். இப்போ பிறக்கிறதே தை பிறக்குது. அப்போ இந்த தை பிறக்கும்போது திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி ஆகாத, சந்தான பாக்கியம் கிடைக்காத புதுமண தம்பதிகளுக்கும் சரி, ரொம்ப நாளாக கல்யாணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உருவாக்குவார். அதே போல் பார்த்தோம்னாக்க வண்டி வாகனம் வீடெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலத்தில் வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சுருக்கிறவங்க பைக் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பைக் வச்சுருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார் வச்சுருக்கிறவங்க புதிய சேடான் மற்றும் லேவிஷான லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு.
அடுத்தது கல்விக்கு அதிபதியான புத பகவான் 5ல் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் உங்கள்கிட்ட விலகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் குலதெய்வம் சென்று பிரார்த்தனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அப்போ குலதெய்வம் வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு இஷ்ட தெய்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ராகுவை பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகுவாக இருக்கார். இந்த கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாருமே படிப்பில் மேல் படிப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த வாய்ப்புகள் அத்தனையும் பயன்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஜனவரி மாதம். அதே போல் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு மற்றும் எம்பிஎல், பிஹெச்டி, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு போன்ற காரியங்கள் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். நல்ல மார்க் வாங்கி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட தேங்கியிருந்த அத்தனை பொருட்களும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால அதிகமான விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசுவாசமான வேலை ஆள் கிடச்சி உங்களுக்கு நல்ல தொழில் ஏற்றம் இருக்கும். ஃப்ரான்ச்சைசி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஃப்ரான்ச்சைசி போடலாம். தொழிலை அபிவிருத்தி பண்ணணுன்னாக்க அபிவிருத்தியும் பண்ண முடியும். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ஜனவரி மாதம் தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி ஏற்றமான காலமாக இருக்குமா? ஏற்றமான காலமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்த உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்க வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போயிட்டு உங்களுடைய சின்னத்திரை பெரிய திரைஞ்ச நடித்து எதிர்பார்த்ததுக்கு மேலே நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. உங்களுடைய கட்சி தலைவர்கள், உங்களுடைய மாவட்ட தலைவர்கள், உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறத கேட்டு நடந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு சிறந்த பதவி கிடைக்கும். சின்ன சின்ன பதவியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு ஜனவரி மாதம் நல்ல மாதம்னு சொல்லலாமா? நல்ல மாதம்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சந்திர பகவானை போய் வணங்குங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சந்திர பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணை வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அடுத்தது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18, 19 2 நாளும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மொத்தத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் 50-50ன்னு சொல்லலாம். நல்லது 50, கெட்டது 50 நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான சிம்மராசி என்பர்களே, நல்ல கோபமும் குணமும் உள்ளவங்க நீங்கள். எல்லாத்துலேயுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க நீங்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் இருக்கிற இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதா அப்படின்னாக்க கண்டிப்பாக வலுப்பெறுது. எப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ அப்படின்ற டயத்தில் உங்களுடைய மூதாதையர் சொத்தில் உள்ள லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள். கோர்ட்டு, வம்பு, வழக்கு பிரச்சனையில் இதுவரையில் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்தில் இருந்த அத்தனை பிரச்சனையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வரக்கூடியது. அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களை நீங்களே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் அந்த சூரிய பகவான் கொடுப்பார். அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடிய இடமும் அப்படின்னு சொல்லுவோம். புகழ் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கிடைக்கும். புகழ் அப்படின்னாக்க அரசு தொடர்புடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய புகழ். அதே தவிர இதுவரையிலும் அரசு கூட இருந்த மோதல் போக்கு விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்ற இடம். குலதெய்வத்துக்கு இதுவரையிலும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த தடையும் தாமதமும் இந்த ஜனவரி மாதத்தில் விலகும்.
ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு பகவான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தேடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவரோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவுரை கூற வேண்டாம். அறிவுரை கூறினாலே பிரச்சனை தான் வரும். எல்லாருக்கும் அறிவுரை கூறுறது ஈஸி, அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது அறிவுரை கூறினீங்கன்னாக்க அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புடையவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அந்நிய செலாவணிகள் உங்கள் வீடை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கு. அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு இது வரலும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது எதிரிகளற்ற நிலையில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு மறைமுக எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்யாமல் இருந்துட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். நம்ம போயிட்டு வாதம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு தான் தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம்னாக்க மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பு, மேல் படிப்பு, லோயர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குமா? ரெண்டுமே நல்லா இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், எம்பிஎல், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எக்ஸாம், யூபிஎஸ்சி, அதே போல் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக நல்ல காலகட்டங்கள்னு சொல்லலாமா? நல்ல காலகட்டங்கள் சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட மார்க் அதிகமாக வாங்கி எதிர்பாராத பெரிய யூனிவர்சிட்டியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டு. வெளியூர், வெளிமாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உண்டாக்கி கொடுப்பார். அடுத்தது பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிற ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மேலதிகாரியோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம போய் மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது கேட்க போய் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் மேலதிகாரியோட அமிக்கபுளாக போனாக்க பிரச்சனை கிடையாது. பெண்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பதவி உயர்வு, பண வரவும், உங்களுடைய வேலைக்கு உண்டான ரெகக்னைஸும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மேலதிகாரி கூட இணக்கமாக இருக்கணுங்க. ஆர்குமெண்ட்டு, டிபேட்டை தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதவி உயர்வு வரும். அடுத்தது கூட உள்ள தொழிலாளர்களால், வேலை பார்க்குற சகோதரிகளால் ஏற்றம் உண்டாகும். அதுக்கடுத்தது வியாபாரிகளுக்கு இந்த ஜனவரி மாத பலன்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பாராத திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருந்த பழைய சரக்குகள் எல்லாத்தையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்ச்சு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய பிரான்ச்சு போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். சின்ன பதவியிலேருந்து பெரிய பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையுடைய கான்ட்ராக்ட் கிடச்சி அதன் மூலியமாக வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் அள்ளி கொடுப்பார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு டோட்டலாக பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள். சரி, ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க தசா புத்திநாதன் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னாக்க சூரிய வழிபாடு. நீங்கள் இருக்கிற இடத்துலையே சூரிய பகவானை காலையில் உதயமாகும் போது கும்பிட்டுக்கிட்டு வாங்க. தொடர்ந்து சூரிய உதயத்தில் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் போகும். இதை தவிர அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு சூரிய பகவானுக்கு 3 நெய்தீபம் ஏற்றி 9 முறை பிரதட்சணம் வாங்க. இது பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா? ஏற்றமான மாதமாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம்னு சொன்னால் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமே. வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவோட பணிவான நமஸ்காரம். அன்பான கன்னியாராசி அன்பர்களே,
இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பலனை பார்க்க போகிறோம். கிரக நிலவரத்தை வச்சு, கோல்சார நிலவரத்தை வச்சு பலன் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் ப்ளஸ் நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அதனால் இந்த காலகட்டங்களில் வெளி இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்றது தவிர்ப்பது சிறந்தது. அதை தவிர காலாகாலத்தில் அந்தந்த நேரத்திற்கு உண்டான சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அஜீரண கோளாறுகளை தவிர்க்க முடியும், நோய் கிருமிகள் வரதையும் தவிர்க்க முடியும். அப்போ ராசியில் கேது இருக்கிறது இந்த பிரச்சனை. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய தொழில் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர் 2 இடத்தையும் குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக சொன்னால் கூட லைஃப் பார்ட்னர்னால் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்க பார்ட்னர் கூட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் அமிக்கபலாக இதுவும் கடந்து போகும்னு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக 7ஆம் பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னரோடையும் சரி தொழில் பார்ட்னரோடையும் சரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப வலுவாக இருக்குது. கம்யூனிகேஷன் பாவம் எப்போ உங்களுக்கு வலுவாக இருக்கோ அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் கம்யூனிகேஷன் பாவம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த சாஃப்ட்வேரு இதிலெல்லாம் இருக்காங்கள்ல, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள். 4ஆம் இடத்துல ராசிக்கு சூரிய பகவான் இருக்கார். அந்த 4ஆம் இடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன இடம் அப்படின்னாக்க மாத்ருஸ்தானம், லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 12 குடையவர் 4ல் இருக்கிறதுனால தாயாரோடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் சின்ன ப்ராப்ளம் வந்தாலே உடனடியாக அருகில் உள்ள உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து இமீடியட்டாக அதுக்கு உண்டான தீர்வை காணுங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களோட 3ஆம் அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் கொஞ்ச நாள் இங்கே இருக்கிற புத பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 4ஆம் இடம் அப்படின்றது வலுப்பெறுது. அப்போ உடலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். அதே போல் 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அப்படிம்போம், லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்படிம்போம். இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன், அதாவது அடிப்படை கல்வியில் இந்த காலகட்டங்களில் ஏற்றம் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத குழந்தைகள்னால உங்களுக்கு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி ஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டர்கிட்டையோ இவங்கள்ட்டையோ பிரின்ஸ்பால்கிட்டையோ கிளாஸ் டீச்சர்கிட்டையோ தேவையில்லாத சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு மாறின சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். இதுவரை வேலையில் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வேலையில் எப்படின்னாக்க நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு முதலாளியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு திறமையான விசுவாசியான வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உயர் அதிகாரிகளோடையும் மேலதிகாரியோட கீழே உள்ளவங்கள்ட்டையும் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே அவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. இப்போ அத்தனையும் நல்லபடியாக புரிஞ்சு உங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சரி, உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பேரும் நல்ல புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மேலதிகாரி கூடவும் சரி கீழே உள்ளவங்களும் சரி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கலைஞர்கள்,
சின்னத்திர பெரியத்திர கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. அந்த முடக்கங்கள் அத்தனையும் இந்த தை பிறக்கும் பொழுது வெற்றி வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடியது. திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலயமா நீங்கள் உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சி நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கும். தலைவருக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்புள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த ஜனவரி மாதத்தில் தீர்ந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்க சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அடுத்தது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பான துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4 ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ தான் ப்ரீத்திங் கொடுத்துருக்கார். ப்ரீத்திங்னா மூச்சு விடக்கூடியது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஐசியூவிலேருந்து ஜென்ரல் ரூமுக்கு வரக்கூடிய காலகட்டம்பாங்க. கடந்த 2 வருஷமாகவே அவதி பிரச்சனை. வண்டி வாகனங்களில் பொறுத்தளவுக்கு கண்டம் ஏற்பட்டு விரய செலவுகள் எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து அவரே சதசப்தமமாக ராசியை பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், என்னென்னத்தில் புதிய முயற்சிகள், படிப்பில் புதிய முயற்சி, தொழில் தொடங்குறதுல புதிய முயற்சி, இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை வேலைக்காரங்களாக இருந்தவங்களுக்கு தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை பிறக்கும்போது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், உங்களோட தாய் வழி சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்களில் இதுவரையிலும் லிட்டிகேஷன் இருந்து கேஸும் வம்பும் வழக்கமாக இருந்துச்சு. அப்போ இந்த வம்பு வழக்கு அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. வெற்றி நம்மளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் புகழ், திடீர் பணவரவு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்துட்டாலே சாதாரணமாகவே நம்ம டென்ஷன் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாக்க அதிகமான எமோஷன், அதிகமான தைரியம், அதீத தைரியம் பாங்கல்ல அதை கொடுப்பார். அவர் மட்டும் தனியாக இல்லைங்க, அவர் கூட பார்த்தோம்னா அங்காரகனும் இருக்கார். அப்போ பயங்கரமாக உங்களை இருக்கிறவங்க வெறுப்பேற்றும் பொழுது நீங்களும் வார்த்தையை விட்டுருவீங்க. வார்த்தையை விட்டுட்டு சங்கடங்கள் உங்களுக்குத்தான் வந்து சேரும். அப்போ இந்த காலகட்டங்களில் யாரு கூடயும் டிபேட்டு, ஆர்கியூமெண்ட்டு இது எதுவும் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனையை விட்டு வெளில வந்துடலாம். 6ல் ராகு பகவான் இருக்கார். 6ல் ராகு இருந்துட்டாரே அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லது. வேலை கிடைக்காம நல்ல படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடச்சி நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மட்டும் இல்லை, வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சுய தொழிலும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஏன்னா பிரகஸ்பதி குரு பகவான் பார்க்குறாரு. அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் திருமணத்துக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சாமி, ஒரு திருமணமும் கை கூடவே இல்லை, வரதெல்லாம் எதுக்கு தட்டி போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் நல்ல வலுவாக இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வம்சம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம்.
மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விசா, க்ரீன் கார்டு, பிஆர் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விரும்பிய யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு விரும்பிய படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா கண்டிப்பாக இது காலகட்டமே. அடுத்தது பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரை மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சு நல்ல பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும். அதே போல் தங்க ஆபரணங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டம் இது. தை பிறந்தாச்சு, வழி பிறக்கும். திடீர் பண வரவு கிடைக்கும்போது இந்த ஏற்றமும் உண்டாகுமா? இந்த ஏற்றமும் உண்டாகும். உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு திடீர்னு பணம் வரவும் திடீர் பதவி உயர்வும் கிடச்சிட்டு உங்களை திக்குமுக்காட வச்சுருவாங்க. உங்கள் மேலதிகாரிகளும் சரி உங்கள் சக தொழிலாளர்களும் ஏற்றமானதை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது ஏற்றமான காலகட்டங்கள். என்ன ஒன்று அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும். யாரு கூடயும் ஆர்குமெண்ட்டு யாரு கூடயும் டிபேட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய பதவி உயர்வு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புது ஃப்ரான்ச்சைசி கிடச்சி புது எக்ஸ்டென்ஷன், அதாவது கடையை விரிவாக்கம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், கடை விரிவாக்கம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் வரும். அதே போல் வியாபாரத்தில் நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழிலாளியை நம்பி நம்ம வியாபாரம் செஞ்சோம்னாக்க கண்டிப்பாக வியாபாரத்தில் ஜெயிக்க முடியுமா? வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும். இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் சூப்பரான காலகட்டங்கள். 3ல் சூரியன். நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் ஒன்று யார்கிட்டையும் அதிகாரம் செலுத்தி பார்க்காதீங்க. அதிகாரம் செலுத்தாமல் அன்போடு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு மேலே உள்ள தலைவர்கள்ட்ட நல்ல பேரும் புகழும் கிடச்சி நல்ல ரெகக்னைஸும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜனவரி மாதம் நல்ல மாதம்னு சொல்லலாமா? நல்ல மாதம்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதன் அடிப்படையிலையும் புத்திநாதன் அடிப்படையிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிரச்சனைகள் வரக்கூடியவங்களுக்கு ஒரு ட்ரிப்பு திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக திருப்பம் வரும். அப்படி போக முடியல அப்படின்னு சொன்னாக்க பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு 100க்கு 75 மார்க் கொடுக்கலாமா? 75 மார்க் கொடுக்கலாம். பாக்கி 25 மார்க்கை உங்களோட முயற்சி மூலியமாக பெறுங்க. இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் இந்த ஜனவரி பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவரை தவிர 10ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிருங்க. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். உங்களை தேவையில்லாத சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கும். வாக்கு ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது எமோஷன் பயங்கரமாக, டென்ஷன் பயங்கரமாக, டிப்ரெஷன் இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எமோஷன் பட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தான் மொத்த நஷ்டமுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம்ன்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். என்ன ஒன்று, ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சிசரின் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியும். இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்க பேர் அர்த்த ஆஷ்டம சனி அப்படின்னு பேர். அர்த்தாஷ்டம சனி வந்தாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இல்லைன்னாக்க தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 4ஆம் இடம்ன்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். மாத்ருஸ்தானாதிபதியான 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த எல்லா பிரச்சனையுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனை சின்னதாக இருக்கும்பொழுதே அதை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய அளவுக்கு விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குரு பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டதுனால பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, தேவையற்ற செலவு பயங்கரமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம சங்கடமும் ஏற்படும். அப்போ இந்த காலகட்டங்கள் ஜனவரி மாதத்திற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். 1/5/2024 தான் குரு பெயர்றாரு. அப்போ தான் நமக்கு சாதகமான அம்சம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது அப்படின்றது ஞானக்காரகன் சொல்லுவோம். அந்த ஞானக்காரகன் கேது 11 இருக்கிறதுனால லாபஸ்தானம் வலுக்குது. லாபஸ்தானாதிபதி உங்கள் இடத்துலையே ராசியிலே இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் லாபங்கள், கடுமையான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் இந்த குழந்தைகளோட தாய் தகப்பனுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள்னால. அந்த அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஹையர் எஜுகேஷனான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடச்சி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 2ல் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால யாருக்கிட்டேயும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணிங்கன்னா சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரை மேலதிகாரியும் சரி, சக தொழிலாளர்களும் கூடயும் சரி இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய காலகட்டங்கள். கருத்து வேறுபாடு மறைஞ்சு திடீர் அதிகாரியுடைய சந்தோஷம் தொடர்பும் ஏற்பட்டு திடீர் பண வரவும் திடீர் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள். தங்கம், பிளாட்டினம் நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்க வேலை கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமனோட உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திர பெரிய திற கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வாய்ப்பே இல்லாமல் இருந்தீங்க. வருஷ கடைசி அப்படின்றதுனால பட முழக்கம் இருந்துச்சு. அப்போ இந்த ஜனவரி தை பிறக்கும்போது புது பட பூஜைகளில் கலந்து கொண்டு புது வாய்ப்புகள் கிடச்சி மேலும் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு ஒரே கடை வச்சுட்டு இருந்தவங்க ஃப்ரான்ச்சைசி எடுத்து புது கடை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபிவிருத்திக்கு உண்டான அத்தனை காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இதுவரை எந்த ஒரு பதவி உயர்வும் கிடைக்காம சங்கடத்திலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற சங்கடத்திலே இருந்தீங்க. அந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகி நல்ல பதவி, அடுத்தது கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, அதே போல் அரசு கூட இருந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் அத்தனையும் சால்வ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் தடுமாற்றமான மாதம். எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பான தனுராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் நல்ல வலுப்பட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரே ராசியையும் பார்க்குறார். எப்போ ராசியாதிபதி ராசியை பார்த்தாலே இந்த ஜனவரி மாதம் ஏற்றமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும். என்ன விதத்தில் ஏற்றமாக இருக்கும்? குரு அப்படின்றது தனக்காரகன், குரு என்பது புத்திரக்காரகன். அப்போ
அங்கே உள்ள சூரிய பகவானையும் பார்க்கறதுனால இது சிவ யோகமாகவும் ஆகுது. இதுவரையிலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தன்னுடைய சுய முயற்சியினால் திடீர் பண வரவுனால் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளம் ஜாலியாக இருக்கும். அடுத்தது கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிப்படும், உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் உள்ள அத்தனை லிட்டிகேஷனும் விலகி கோர்ட்டு வம்பு வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களால தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ தவறுதலாக வருதுன்னு தெரியும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். அடுத்தது 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம். இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். மாத்ருவுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருதய தொடர்புடைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே உடனே பக்கத்தில் உள்ள உங்கள் குடும்ப டாக்டரை அணுகி பார்த்துக்கிடுங்க. இல்லாட்டி இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க 10ஆம் இடத்துல கேது பகவான், ஞானக்காரகனான கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் கேது இருக்கிறது, ஞானக்காரன் கேது இருக்கிறது சிறப்பாக சிறப்பு. இதை தவிர நாம் பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கும். 10ல் கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருந்த இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நிரந்தரமற்ற தன்மையில் உள்ளவங்களுக்கு நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்க, மேலதிகாரியோட அனுசரித்து போங்க. அனுசரித்து போனால் பிரச்சனையை தவிர்க்கலாமா? பிரச்சனையை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், இல்லத்தரசிகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். புது புது நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வண்டி மன வீடு எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரையிலும் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்த தாய்மார்களுக்கு 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 2 வீலர் வச்சுட்டு இருந்த தாய்மார்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கார் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார், லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நீண்ட நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தியும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா வியாபாரிங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான மாதம். பழையன கழிதலும் புழியன புகுதலும் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில். பழைய கடையை விட்டுட்டு புது கடைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை நல்ல அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை ஃப்ரான்ச்சைசி போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புது புது ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வியாபாரிகளுக்கு உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வருஷ கடைசின்றதுனால வாய்ப்பு கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைச்சி புது புது வாய்ப்புகள் உண்டாகி வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போயிட்டு பட வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஏற்றமான நிலை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப 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 ஏற்றமான காலகட்டங்கள். திடீர்னு பதவி உயர்வும், அரசு தொடர்புடையில் உள்ள சிக்கல்கள், வம்பு வழக்கல் பிரச்சனை அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு நடப்பு தசா புத்திகள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனையை விட்டு தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் குருவுடைய அதிதேவதை பிரகஸ்பதி, அவர்கிட்ட வணங்கினோம் அப்படின்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த ஜனவரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா?
இந்த ஜனவரி பிறக்கும் பொழுதே உங்களுக்கு 7.5 சனி ஜென்மச்சனி விலகி பாதச்சனியாக ஆகுது. ஜென்மச்சனியில் படாத பாடுபட்டுட்டீங்க. எங்கெங்கேயும் அவமானம், அசிங்கம் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் தொடர் தோல்விகள், கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள், சந்தேகப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கி பிரிஞ்சிட்டீங்க. இந்த பிரிந்த கணவனோ மனைவியோ இந்த காலகட்டங்களில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது 7.5 சனியில் பொறுத்தளவுக்கு உடல்நல ரீதியான தொந்தரவு, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு அத்தனையும் இருந்த காலகட்டங்கள். இப்போ பாத சனியாக போகும்பொழுது நல்லது செய்வாரா? நல்லது செய்வார். எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு 7.5 ஆண்டுகளில் பாதி ஆண்டுகள் கெடுப்பார், பாக்கி பாதி ஆண்டுகள் கொடுப்பார். அப்போ இந்த 7.5 சனி இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டம். அப்போ அள்ளித்தரத்தை நாம் அரவணைச்சிருக்க தயாராக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அதிகமான தைரியத்தை கொடுப்பார். அதிகமான தைரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நான் எனக்கு என்ற அகங்காரமும் அகம்பாவமும் வரும். அதனால் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம், விதாண்டாவாதம், தேவையற்ற பேச்சு, தேவையற்ற பிரச்சனைகள் இதில் தலையிடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனை உங்களை விட்டு விலகுமா? உங்களை விட்டு விலகும். 4ஆம் இடமான மேஷத்தில் குரு. மேஷத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய்க்கு உடல் நலத்தில் தொந்தரவு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அந்த உடல்நல தொந்தரவுனால பொருளாதார விரயங்கள், ஹாஸ்பிட்டலைஸ்டான விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு, உங்கள் தாய்க்கும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் தை பிறக்கும்போது வழி பிறக்குமா? கண்டிப்பாக வழி பிறக்கும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது மிக மிக சிறப்பாக அப்படின்னாக்க மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம். என்ன விதத்தில் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடெல்லாம் சேரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மனம் வாங்குறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க வாஸ்து வேறு நாள் இருக்குது. அப்போ வீட்டுக்கு மனப்பூஜை போடக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உண்டாகும். சரி, உத்தியோகம் போகிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்யோன்யமாக இருங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க, ஆர்கியூமெண்ட்டை தவிருங்க. கண்டிப்பாக பண உதவியும் பதவி உயர்வும் கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலம் ஏற்றமான காலம். என்ன ஒன்று, திடீர் பண வரவும், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்றதில் முதலீடு செஞ்சவங்களுக்கு திடீர் பண வர தங்க நகை, வெள்ளி நகை, பிளாட்டினம் நகை அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமான சகோதரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தியாகி சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனம் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் புது வியாபாரம் கிடச்சி பழைய சரக்குகள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால வியாபாரமாகும். நிரந்தரமான நல்ல விசுவாசமான தொழிலாளிங்க கிடப்பாங்க. அதனால் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டங்கள், புது கடை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க அது அத்தனை விலகக்கூடிய காலகட்டங்கள். புது பட வாய்ப்புகளும் அதே போல் இந்த ஸ்டெண்ட் யூனியன் உள்ள ஸ்டெண்ட் மாஸ்டர்ஸு, பின்னால் இருக்கக்கூடிய கேமராமேன்கள், இவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு 12ஆம்
இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஓவராக வாயை பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா? பிரச்சனையை தவிர்க்க முடியும்னே சொல்லலாம். மொத்தத்தில் மகர ராசிக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டுக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? சூரியனை கண்ட பனி போல விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் விரயச்சனியாக இருந்து அசுப விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறது, திடீர்னு பணச்செலவுகள், மருத்துவத்துக்கு உண்டான செலவுகள், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அத்தனையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்கார். ராசியாதிபதி ராசியில் இருந்தாலே நல்லது. அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமாகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது நம்பர் 2, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்த குரு இருக்கிறதுனால, குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அது கோதண்ட ராகு ஆகிறார். அப்போ இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பெண்ணோ ஆணோ திருமணம் தடையும் தாமதம் பட்டு போயிட்டே இருக்கும். எதனால் தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாமல் இருந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அத்தனை பேருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியினாலையும் 2ஆம் இடத்துல இருக்கின்ற கோதண்ட ராகுனாலையும் தடைப்பட்ட திருமணங்களும் தாமதங்களும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். அதுக்கு அடுத்தது திருமணமான தம்பதிகள் ரொம்ப நாளாக எங்களுக்கு குலம் விருத்தி ஆகலை, வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டாகும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம். இந்த ஐடி துறையில் உள்ளவங்களுக்கு இதுவரையிலும் போட்ட உழைப்புக்கு ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் இந்த தை பிறக்கும்பொழுது ரெகக்னைஸ் கிடைச்சி மேல் பதவி, அடுத்தது ப்ரமோஷன் மற்றும் பண வரவு அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் லைனில் இதே போல் ஒரு சில பேர் வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள், அதாகப்பட்டது மனை அமைஞ்சு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி, சைக்கிளில் போனவங்களுக்கு பைக் வாங்குறதுக்கும், பைக்கில் போனவங்களுக்கு கார் வாங்குறதுக்கும், காரில் போனவங்களுக்கு லக்ஸரியான கார் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். தை பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வழி பிறக்குமா அப்படின்னாக்க வழி பிறக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க வேலைக்கு போகிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நிரந்தரம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகமும் உத்தியோகத்தில் நிரந்தரத்தன்மையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு விரும்பின படிப்பு, இப்போ ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஹையர் எஜுகேஷன் என்ற படிப்பு இருக்கும். ஹையர் எஜுகேஷனில் இந்த ஐஐடி, நீட்டு, ஜேஇஇ போன்ற தேர்வுகளுக்கு எழுதக்கூடிய இந்த கும்பராசி மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடச்சி வேண்டிய யூனிவர்சிட்டி, அது உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம் கிடச்சி நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, விசா, க்ரீன் கார்டு இதுக்கு எல்லாருக்கும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர், வெளிமாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கி அதில் விருத்தியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம். அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப நாளாக இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு போக முடியாமல் இருந்துச்சு. அப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடச்சி இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக காலகட்டம்னே சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னா நல்ல காலம்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வியாபாரிங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக நான் கடையை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்ற இந்த சொல்கிறவங்களுக்கு இந்த தையில பொறுத்தளவுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலயமா அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல தொழிலாளி, விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல தொழில் பார்ட்னர் கிடைச்சி அவர் மூலயமா திடீர் பணவரவுகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக அதிகமான வருமானம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. இதுவரை கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸுன்னு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதுலேருந்து விடுதலை ஆகி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு நடப்பு தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறையாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி, இந்த மாதம் ஏற்றமான காலகட்டங்கள். இதில் பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி நடந்ததுனால தான் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கிரக பயிற்சியினால் என்னென்ன நல்ல பலன் ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் ஏற்படாமல் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணும் தேடி சலுத்து என்னடாது கல்யாணம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது வழி பிறக்குமா? கண்டிப்பாக வழி பிறக்கும்னே சொல்லலாம். ராசியிலேயே ராகு இருக்கிறது கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. உங்களுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். வேறு இடத்துல இருந்தால் ராகு உடல்நல தொந்தரவுகளை தருவார். ஆனால் ராசியிலே ராகு இருந்து ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இதுவரை உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டானது. இந்த சனிப்பெயர்ச்சி லாபத்தில் இருந்த சனிப்பெயர்ச்சியானவர் 12ஆம் இடத்துல விரயச்சனியாக வராரு. சரி, விரயச்சனி வருதே சாமி அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. சுப விரயங்கள்லாம் என்னென்ன? குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக பண்ணக்கூடியது. நீங்கள் உத்தியோகத்துக்கு விஷயமாக வெளியூர் வெளிநாடுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுனால செலவாகிறது. அதே போல் நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமணத்திற்குண்டான செலவுகள் ஏற்படுற சுப செலவுகள் மட்டுமே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடம் அப்படின்றது தொழில் பார்ட்னர் கூட உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது எப்போதுமே ஞானக்காரன் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு தான் முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு படிப்பினையை கொடுத்து முன்னேற்றம்னாக்க நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னாக்க தாங்க முடியாது. அதனால் உங்களோட தொழில் பார்ட்னர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. தேவையற்ற ஆர்கியூமெண்ட் பிரச்சனைகளை தான் கொண்டு விடுமே தவிர வேறு எதுவும் நல்லது செய்யாது. ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாம் ஏன் விட்டு கொடுக்குறவங்களாக இருக்கக்கூடாது? விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளோட தொழிலையும் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஈகோ இதுதான் ஒரு குடும்பத்தை பிரிவினைக்கு கூட கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஈகோவினால் இழந்தது தான் அதிகமே தவிர பெற்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களோட லைஃப் பார்ட்னர்ட்டையும் சரி, உங்கள் தொழில் பார்ட்னர்ட்டையும் சரி, அன்னெசரி ஆர்கியூமெண்ட் டிபேட்டை தவிர்த்தீங்க அப்படின்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா? பிரச்சனையை தவிர்க்க முடியும். அடுத்தது உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் இத்தனை நாளாக கிடைக்காத ப்ரமோஷன், இத்தனை நாளாக கிடைக்க வேண்டிய ஹைக்கு, இத்தனை நாளாக கிடைக்க வேண்டிய பண வரவு அத்தனையுமே உங்களுக்கு தடைப்பட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தடைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகி திடீர் பண வரவு, திடீர் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். என்ன ஒன்று அப்படின்னாக்க ஹையர் அஃபீஷியலோட தேவையற்ற விதாண்டாவாதம் கேட்டுட்டு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுங்க.
முயற்சி எடுத்து தோத்துச்சுன்னா அவங்களுக்கும் தெரியும் முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியும். அப்போ முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிகள் தோற்கக்கூடாது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் கௌரவம் பாதிச்சிடாது. வரட்டு பிடிவாதம் பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஏற்றமான காலகட்டங்கள். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மன அமைஞ்சு அதுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாஸ்து பூஜையும் இந்த காலகட்டங்களில் போட்டு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அதே போல் வண்டி வாங்கணும் சாமி நான் இத்தனை நாள் நடந்தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 2 சக்கர வாகனம் புது வாகனம் வாங்கக்கூடியது இந்த தை பிறக்கும்போது வழி பிறக்கும். அதே போல் காரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார், லேவிஷான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இல்லத்தரசிகளுக்கு உண்டு. பொன், வெள்ளி, பிளாட்டினம் நகைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க வியாபாரிங்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப நூடுல்ஸ் ஆகிட்டேன் சாமி, வியாபாரமும் சரியாகலை, கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல, கடன் கொடுத்தவொன்னே எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம், தை மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். கடன்கள் அடைஞ்சிரும், நீங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். பழைய பொருள்கள், தேங்கியிருந்த பொருள்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால வியாபாரமாகி ஏற்றமான நிலை கிடைக்கும். அதே போல் நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இந்த மாதம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கலைஞர்கள், சின்னத்திர பெரிய கலைஞர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம்னா வாய்ப்பே கிடைக்காம இருந்து வீட்டிலேயே முடங்கியிருந்தீங்க. இப்போ இந்த தை பிறக்கும்போது புது பட வாய்ப்புகளும் அதே போல் டெக்னீஷியன்ஸுகளுக்கு புது பட வாய்ப்புகளும் கிடச்சி செல்வம் சேரக்கூடிய ஆண்டு இந்த தை ஆண்டு. தை புதுநாள் அப்படின்றது ஜனவரியில் வருது. அப்போ இனிமையாக பொங்கலை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புது பதவி உயர்வும் அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும். மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது ஏற்றமான மாதம்னு சொல்லலாமாக்க ஏற்றமான மாதம் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும். என்ன விதமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்க தசாபுத்தியின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கும். அதனால் சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய்தீபம் போட்டு 9 முறை பிரதர்ஷனம் வாங்க. எந்த கிழமையில் வரணும் அப்படின்னாக்க வியாழக்கிழமை தோறும் வாங்க. வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக வெற்றி உறுதி. இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவோட பணிவான நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.